previous one, which is the formula chart of the differential calculus of several variables, right? ஸோ அதில் நம்ம கொஞ்சம் கான்செப்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜெக்கோபியன்ஸ். இந்த ஜெக்கோபியன்ஸ் மட்டும் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஜெக்கோபியன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியான கான்செப்ட், டெஃபினட்டாக எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இதில் என்னென்னா ஜெக்கோபியன் இஸ் டினோட்டட் பை டோ ஆஃப் u comma v by dou of x comma y. that is இதில் வந்து uவும் functions of x and y, vயும் functions of x and y. so at a time மேலேயும் 2 வேரியபிள் இருக்கும், கீழே 2 வேரியபிள் இருக்கும். அப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸும் சேமாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் ஜெக்கோபியன் எக்ஸிஸ்ட் ஆகும், ரைட்? ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ux uy vx dy. that is u is a function of x and y and v is the function of x and y, and then the Jacobian is defined by like this. okay, formula எழுதும்போது u suffix x u suffix y அதை அப்படியே vல மாற்றி விட்டீங்கன்னா கீழே இருக்கிற ரோ எக்ஸிஸ்ட் ஆகிடும். இதை காலம் வைஸ் எழுதினாலும் கரெக்டு தாங்க, எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதே 3 வேரியபிள்ஸாக இருந்ததுன்னா the Jacobian is dou of u v w divided by dou of x y z. ஓகேங்களா? ஆக்சுவலாக இது டிவைடட்னு கூட சொல்லக்கூடாது. Jacobian is defined as dou of u v w by dou of x y z, right? which is 3 by 3 determinant exist ஆகும். so that is 3 வேரியபிள் இருந்ததுன்னா 3 by 3 determinant exist ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்முலா என்ன ஆகும்னா ux uy uz ux uy uz, right? so similarly vx vy vz wx wy wz இதுதான் ஜெக்கோபியன் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஜெக்கோபியன் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதான். ஜெக்கோபியன் இஸ் டிஃபைன் லைக் திஸ். 2 by 2 வேரியபிள்னா இது, 3 by 3 வேரியபிள்ஸ்னா இது. ஓகேங்களா? ரைட்? இப்போ ஜெக்கோபியன்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம டெய்லர் சீரீஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லர் சீரீஸில் என்னன்னா டெய்லர் சீரீஸ், ரைட்? இதையுமே இது ஒரு லென்த்தியான ஃபார்முலாங்க, நம்ம கண்டிப்பாக இது ஞாபகம் வச்சு தான் ஆகணும் இல்லைங்களா? ஸோ டெய்லர் சீரீஸ் நான் சொல்கிற மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இதுதான், இதுக்கு தான் நம்ம டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பிரஷன் எப்போவுமே கண்டுபிடிக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு இருக்கும். அதில் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா இதை வந்து அப்படியே எக்ஸுக்கு பதிலாக ஏ, ஒய்க்கு பதிலாக பி சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ரைட்? எக்ஸுக்கு பதிலாக ஏ, ஒய்க்கு பதிலாக பி. இப்போது 1 + 1 by 1 ஃபேக்டோரியல், இங்கே பாருங்கள் கீழே போடுறேன், 1 + 2 ஃபேக்டோரியல் and plus 1 by 3 ஃபேக்டோரியல். ஏன்னா இது ரொம்ப லென்த்தியான ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே டைம் எடுக்கும். ஓகேங்களா? ரைட்? ஸோ ஃபேக்டோரியல் டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே அடிஷனில் தான், எதுவுமே வேறு சிம்பிளில் கிடையாது. ஸோ +1 by 1 ஃபேக்டோரியல் +1 by 2 ஃபேக்டோரியல் +1 by 3 ஃபேக்டோரியல். இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே தான் மல்டிப்ளிகேஷன் வரப்போகுது. என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா x into fx y into fy இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே ப்ளஸ். ஓகேங்களா? ரைட்? x into fx + y into fy. அதே மாதிரி இங்கே வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ங்க. ஸோ x + y the whole square ஞாபகம் வச்சுக்கோங்க. x + y the whole square. ஸோ x² fxx + 2xy fxy + y² fyy. ஓகே, அடுத்தது இங்கே வந்து கியூப் x + y the whole cube ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ x³ fx triplex, ரைட்? அடுத்தது x² y அப்படிங்கும்போது அது f XX yன்னு வரும். இங்கே x² போட்டிங்கன்னா இங்கே XX போடணும். அதே மாதிரி xy² போடும்போது fxY. அடுத்தது y³ போடும்போது fYY. ஓகேங்களா? இப்போது இதுதான் ஃபார்முலா, ஆனால் கரெக்டாக கிடையாது. இங்கே வந்து x இருக்கு இல்லைங்களா, x இருக்கிற இடம்லாம் x - a, y இருக்கிற இடம்லாம் y - b, ரைட்? அதே மாதிரி இங்கே x - a the whole square plus 2 into x - a into y - b into fxy, right? plus y - b the whole square into fyy, right? அடுத்தது x³ எழுதுனீங்கன்னா x³ வந்து x - a the whole cube of f=x plus இது வந்து x + y the whole cube ஃபார்முலா சொன்னீங்களா, அப்போ 3a² வரும். that is 3x²y. 3x²y போது 3x - a the whole square into y - b
fxxy, right? So similarly next term பார்த்தீங்கன்னா 3 into x minus a into y minus b the whole square fxyy, right? Plus f triple y க்கு ஒரு term வரணும் இல்லைங்களா, y minus b the whole cube f triple y plus etc. இது வந்து ஒரு infinite formula, so plus etc. போட்டுக்கோங்க. அப்போ first termக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது x plus y, second termக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது x plus y the whole square, that is x square plus 2xy plus y square, right? Third termக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது x plus y the whole cube, that is x cube plus 3x square y plus 3x y square plus y cube, right? எப்பெல்லாம் x மட்டும் போடுறீங்களோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ், y போடும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ். எப்பெல்லாம் எக்ஸோட பவர் 2 xy இதோட பவர் 1 இதோட பவர் 1, கரெக்டுங்களா? ஸோ எப்பெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு வேரியபிள் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்போல்லாம் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ். எப்போ எக்ஸ் கியூப்னு வருதோ அப்போல்லாம் தேர்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதாங்க ஐடியா. ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு டைம் எழுதும்போது என்னடா அது ஒரு மாதிரி லென்த்தியாக இருக்கேன்னு தோணும், பட் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலாவாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் டெய்லர் சீரிஸோட ஃபார்முலா. இந்த டெய்லர் சீரிஸ்லையுமே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற இந்த எஃப்எக்ஸ் எஃப்ஒய் எஃப்டபிள்எக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதெல்லாமே நம்பர்ஸாக கன்வெர்ட் ஆயிரும், ஒரு கான்ஸ்டண்ட்டாக கன்வெர்ட் ஆயிரும். அந்த கான்ஸ்டண்ட்டை தான் நீங்கள் இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, ரைட்? இந்த பவரில் இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் மைனஸ் ஏ ஒய் மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், இது மட்டும்தான் வேரியபிளில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் Taylor series. Taylor series for the function of x and y. ஓகேங்களா, 2 வேரியபிள்ஸ் இருக்கும், ரைட்? இப்போ அடுத்தது மேக்ஸிமா மினிமா கான்செப்ட்டுங்க. மேக்ஸிமா அண்ட் மினிமா. மேக்ஸிமா அண்ட் மினிமாவில் எகெயின் இந்த மேக்ஸிமா அண்ட் மினிமா ஃபார் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவை fx equal to 0, fy equal to 0 இது ரெண்டையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த பாயிண்ட்ஸ் பேர் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ், ரைட்? ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ரைட்? இதை ஃபர்தராக நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க இல்லையா, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். பிகாஸ் மேக்ஸிமம் மினிமாங்கும் போது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இல்லாமல் நீங்கள் ரிசல்ட் சொல்ல முடியாது. செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், fxx கிடைக்கும், fxy கிடைக்கும், fwy கிடைக்கும். இந்த fxxக்கான நொட்டேஷன் rனு கொடுக்குறேன், fxyக்கான நொட்டேஷன் sன்னு கொடுக்குறேன், fyyக்கான நொட்டேஷன் tன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இதில் என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணி அவங்க ஒரு இந்த நம்ம ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த rt மைனஸ் s ஸ்கொயர் எவாலுவேட் பண்ணுவோம். இந்த rt மைனஸ் s ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமமோ மினிமமோ எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, இதில் ரெண்டு கண்டிஷன். இஃப் rt மைனஸ் s ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் r இஸ் less than 0, r is less than 0, then f of x comma y attains a maximum value exist ஆகும் அப்படின்னு அர்த்தங்க, ரைட்? இதே if rt minus s square is greater than 0, right, and r is greater than 0, then f of x comma y has a minimum at that particular point. ஓகேங்களா, f of xy has a minimum value. புரியுதுங்களா, ரைட்? அப்போது rt minus s square மேக்ஸிமமா மினிமமாக்கு மாறுறது கிடையாது. rt minus s square greater than 0 தான். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது பாசிட்டிவாக கண்டிப்பாக இருந்தே ஆகணும், மேக்ஸிமமாவோ மினிமமாவோ இருக்கணும்னா. அது கூட ஒரு கண்டிஷன் சேருது, அது என்னது, r less than 0, r greater than 0. ஓகேங்களா, அப்போது இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு சிம்பிளும் சேமாக இருந்ததுன்னா மினிமம், இந்த ரெண்டு சிம்பிளும் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா மேக்ஸிமம், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் இந்த சிம்பிள் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ மேக்ஸிமம் மினிமம் சொல்லியாச்சு. இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குதுங்க இதில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, rt மைனஸ் s ஸ்கொயர் லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா அந்த நம்ம ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்டோட பேர் வந்து சேடில் பாயிண்ட். ஓகேங்களா, the stationary points are said to be a saddle point if it satisfies the condition rt minus s square is less than 0. That is rt minus s square நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது
RT மைனஸ் ஸ்கொயர் நெகட்டிவில் வந்ததுன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பேர் சேடில் பாயிண்ட். ஓகேங்களா? 1 மார்க்ஸில் கேட்கலாங்க. எந்த பாயிண்ட் சேடில் பாயிண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம மேக்ஸிமா மினிமாவில் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட்ஸ், ரைட்? இதுக்கடுத்து இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையர் மெத்தட், கன்ஸ்ட்ரைன்டு மேக்ஸிமா மினிமா. ஓகேங்களா? Lagrangian multiplier method or constrained maxima minima. Constrained maxima minima. இந்த constrained maxima minimaல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து 3 வேரியபிள்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் இஸ் த 3 வேரியபிள் ஃபங்க்ஷன். என்ன சொல்கிறோம் அப்படின்னா XYZ இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு சப்ஜெக்ட் டு த கண்டிஷன். ஓகேங்களா? ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமா மினிமா கேல்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஃப்ரேம் பண்ணுவோங்க. அது வந்து F + λg அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுவோம். இந்த Fங்கிறது இந்த ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷனை நீங்கள் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது இது கண்டிஷன், ரைட்? ஸோ கேபிட்டல் F இஸ் ஃப்ரேம்டு லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரைன்டு ஃபங்க்ஷனை ஃப்ரேம் பண்ணிவிட்டு இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க, வித் ரெஸ்பெக்ட் டு Z டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. இதெல்லாமே ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவீங்க. ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிலர் இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டாவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி ரைட் சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து இது 3 மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். என்னெல்லாம் வேரியபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா we get the மேக்ஸிமம் ஆர் மினிமம். ஓகேங்களா? ரைட்? இவ்வளோதான் கான்செப்ட்டு. பட் கொஞ்சம் வாஸ்ட் சிலபஸுங்க. இந்த யூனிட்டில் இருக்கிறது வந்து நிறையா டாபிக்ஸ் இருக்குது, நிறையா திங்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? இதிலலாம் வந்து நம்மளுக்கு பெரிய பெரிய சம்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அண்டு கன்ஸ்ட்ரைன்டு மேக்ஸிமா மினிமாலாம் கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளமாக தான் போகும், கரெக்டுங்களா? உங்களால் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவு டு வி ஃப்ரேம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆர் இன் திஸ் லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையர். இந்த லாம்டா பேர் தாங்க லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையர், ரைட்? இந்த லாம்டா பேர் தான் லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையர். இப்போ எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணுவீங்க, இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா F = F + λg. அதெல்லாம் உங்களுக்கு எழுத தெரியணும். அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ரைட்? இதில் பெருசாக கேட்குறதுக்கு எதுவும் கிடையாது. பட் மேக்ஸிமா மினிமா அதிலெல்லாம் வந்து நிறையா கான்செப்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. நீங்கள் அந்த ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்முலா தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட், ரைட்? ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.